இது திருவிழாவுக்கு மறாநாளுங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் வந்து இன்றைக்கி தான். செம்ம வெயில். தெருவில் ஐஸ் வண்டி விற்று வருவாங்கள்ல, ஐஸ்லாம் வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. அந்த ஐஸே டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள்லாம் கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு வந்துட்டு இந்த இடத்துல தான் ஃபங்க்ஷனு. இந்த கோயிலை பற்றி சொல்லணுன்னா வந்து இது முருகன் கோயில். மொட்டை மலைங்க. நாங்கள் சின்ன வயசுலலாம் இங்கே தான் வந்துட்டு சருகுலாம் இருக்கும். இப்போலாம் பக்கத்தில் வந்து குளம் மாதிரி இருக்கும். இப்போலாம் வந்து அதை நல்லா டெக்கரேஷன் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. இங்கே தான் வந்து அந்த பூக்குழி இறங்கிட்டு இருந்தாங்க. கூட்டமாக இருந்துச்சுல, அங்கெல்லாம் பக்கத்தில் போக முடியாது. ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. ஸோ நாங்கள் நல்லா தூரத்தில் இருந்தால் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். பக்கத்துலேயே வந்துட்டு எல்லாமே வந்து பொம்மைங்க, கடைங்க எல்லாம் இருந்துச்சு. ஒரு பெரிய ட்ரம்மில் தண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் போலீஸு, ஆம்புலன்ஸ் எல்லாமே இருந்துச்சு பக்கத்துலேயே, ஒரு சேஃப்டிக்காக. அப்புறம் நிறைய ஊர்லேருந்து ஆட்கள்லாம் வந்திருந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே நான் வந்து கொஞ்சம் பேர் மீட் பண்ணியிருந்தேன். மோர் கொடுத்தாங்க, சர்பத்து கொடுத்தாங்க. நமக்கு தான் இந்த மாதிரி வாங்கி குடிக்கிறது இந்த பழக்கம் போகாதே. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி மோர், சர்பத்தெல்லாம் வாங்கி குடிக்கணும்னு ஒரு ஆசைங்க. சரி வாங்கி குடிச்சுக்கிருவோமே, இதில் என்ன இருக்குது. இந்த அத்தை வந்து ரொம்ப டயர்டாகிட்டாங்க. அவ்வளோ விரதங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. செம்ம விரதம். சூப்பராக இருக்கும் மோர். ரொம்பவே நல்லாயிருக்கு. குட்டீஸுங்க தான் எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். அந்த குட்டீஸுங்களை சமாளிக்கிறது பெரிய டாஸ்க்குன்னு வச்சுக்கோங்களேன். மோர் கொடுக்குற இடத்துல கூட்டம், பொம்மை வைக்கிற இடத்துல கூட்டம், இந்த பக்கம் கூட்டம், அந்த பக்கம் கூட்டம், செம்ம கூட்டம். எங்கள் தாத்தா இருந்த காலத்தில் இவ்வளோ ஃபெஸ்டிவலாக வந்து கொண்டாடலைங்க. அப்போலாம் வந்து மாட்டு வண்டி இதுகளை தான் போயிட்டு இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவாங்களாம். இப்போ வந்து இந்த பார்த்தீங்களா, பக்கத்துலேயும் நிற்க முடியலங்க. செம்ம அனல் அடிக்குது. எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரில. நான் பக்கத்துலேயே போகல. நான் தூரமாக தான் நின்றுக்கிட்டு இருந்தேன். செம்ம அனலாக இருக்குங்க. எல்லாருமே அதை தான் வந்துட்டு தொட்டு கும்பிட்டு போகிறாங்க. பார்த்துக்கோங்க. சின்ன பசங்க கூட அதில் பூக்குழி இறங்குனதா சொல்கிறாங்க. கூட்டமாக இருந்துச்சுல, ஸோ நான் பார்க்கல. போலீஸ்காரங்க வேறு நிறைய வந்து பாதுகாப்புக்காக கூப்பிட்ருந்துருப்பாங்க போல். எல்லாருமே அந்த விபூதியெல்லாம் அள்ளிட்டு போகிறாங்க. அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் கரெக்டாக முடியுதுங்க. 6:30க்கெலாம் மழை ஆரம்பிச்சிருச்சு. அடித்த மழை நைட்டு 8 மணி வரலையும் விடவே இல்லையே. எல்லாம் கலர் கலராக சாரி. எனக்கு நான் மிதமான்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு ப்ளவுஸு, ஜாக்கெட்டு, சாரீஸ் எல்லாம் வாங்கி எடுத்து கட்ட, அது ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான். என்னங்க அழகாக இருக்குல்ல. நான் கூட எல்லோ கலர் சாரீ தான் கட்டியிருக்கேன். என் பொண்ணும் எல்லோ கலர் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. இந்த வாண்டு பாருங்களேன், பயமே இல்லாமல் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கு. இது என் மருமக, எங்கள் அண்ணன் பொண்ணு. நாங்களாம் சருகுனோம். அதனால் இங்கே இந்த பக்கம் வந்துட்டோம். நான் வந்து இந்த புது சாரியா சருகலாமா வேணாமான்னு ஒரு யோசனை வேறு. இந்த மலையெல்லாம் ஏறினா மூச்சு வாங்க. எங்கே பாருங்களேன், எங்கள் அம்மாவும் என் பொண்ணும் சருகுறாங்க. அம்மாச்சியும் பேத்தியும். நல்லா இருக்குல்ல. அப்புறம் நான் சருகலாம் சரின்னு சருகிட்டேன். டம்முன்னு வந்து விழுகும்போது அங்கே பயமாக இருக்குது. மற்றபடியெல்லாம் ஒன்றும் தெரியல. சருகிட்டேன். அப்புறம் எங்கள் அண்ணி வந்தாங்க. என் மருமக பின்னால் உட்காந்துருக்கா. என்னமோ சின்ன வயசுலலாம் சருகும்போது ஒன்றும் தெரியல. என் ஃப்ரெண்டு வந்துட்டா. நாங்கள் சருகிறத பார்த்துட்டு நானும் சருகுவேன்னு சொல்லிட்டு துர்காவும் வந்து சருகிக்கிட்டு இருந்தா. ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப மெமரிஸு. இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கெலாம் போட்டிருந்தான் என் ஃப்ரெண்டு. நல்லா இருந்துச்சு. அதை நான் பார்த்துப்பேன். முன்னெல்லாம் வந்துட்டு இந்த படிக்கட்டெல்லாம் இருக்காது. இப்போலாம் வந்துட்டு படிக்கட்டு, லைட்டுங்க, இந்த கம்பியெல்லாம் வச்சுருக்காங்க. முன்னெல்லாம் மூச்சு வாங்கும், ஏறவே முடியாது. இது பார்த்திங்களா, திருவண்ணாமலை கிரிவலம் மாதிரி ஃபுல்லாக அந்த மலையை சுற்றி வர்றதுக்காக புதுசாக இப்போ இதை வச்சுருக்காங்க. நாங்களாம் அப்போ சருகும்போது இந்த குளம் இருக்கு பாருங்க பக்கத்தில், இந்த குளத்துக்கிட்ட தான் போய் விழுகுவோம். ஆனால் அப்படி இருந்து சருகுவோம். அங்கே வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. அதை எங்கள் அம்மா வாங்கி ஊட்டுமா, நல்லா இருக்கான்னு பார்க்கலான்னு சொன்னேன். அதுக்கே எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க. எங்கள் அம்மா எனக்கு தானேங்க ஊட்டுறாங்க, அவங்க அடுத்தவங்களையாங்க நான் ஊட்ட சொல்கிறேன். இதில் ஒரு அழகாக இருக்குல்ல அந்த லைட்டு வெளிச்சம். எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருச்சுங்க. அப்புறம் எல்லோரும் கிளம்பிட்டாங்க. நாங்கள் எப்போயும் ஐஸை வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். பாய்.